Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati at Food and Life. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ போட போகிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து இங்கே எங்களுக்கு பாம்பேயில் வந்து மழை முடிகிற சீசன், எங்கள் தமிழ்நாடு சைட்லாம் மழை ஆரம்பிக்கிற சீசன். ஸோ இந்த மழை முடிகிற சீசன் ஆகட்டும், இந்த மழை ஆரம்பிக்கிற சீசன் ஆகட்டும், மழை சீசன் ஆகட்டும், நமக்கு வந்து நல்ல சளி உடனே சளி பிடிச்சிக்கும். இந்த சீசன் மாறுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வீட்டில் வந்து சளி பிடிக்கும். சளி, தலைவலி, உடம்பு வலி, ஜுரம், இது எல்லாமே இந்த சீசன் மாற்றத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் வந்து நார்மலாக எல்லாருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு அந்த சீசன் மாற்றம் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து டாக்டர்ஸ்கிட்ட போவோம். எப்போதுமே வந்து கொஞ்சம் சீரியஸாக ஆகுறதா, அப்போ ரொம்ப முடியலையா நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டி வைத்தியமாக கை வைத்தியம் சிலதை நம்ம வீட்டில் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அந்த காலத்தில் இத்தனை டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இல்லாத காலத்தில் பாட்டிலாம் வந்து வீட்டிலையே பண்ண ஒரு கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி வைத்தியம் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். கஷாயம், அதாவது சீசன் சேஞ்சஸ்க்கு வேணுங்கிற மாதிரி நம்ம இந்த கஷாயத்தை பண்ணி நம்ம குடிச்சிட்டோம்னாக்க கொஞ்சம் ஆரம்பமாகட்டும், இல்லை முடிகிற சீசன் ஆகட்டும், சளி பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு வலி இருக்குது, ஜுரம் இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, இது மாதிரி சீசன் சேஞ்சஸில் என்னென்ன நமக்கு ஏற்படுறதோ அப்போ வந்து இந்த கஷாயத்தை போட்டு குடிச்சிட்டோம்னாக்க நமக்கு ரொம்ப ரொம்ப உடனே சரியாக போயிடும். கண்டிப்பாக 3 டேஸில் கண்டிப்பாக சரியாயிடும். இது 3 டேஸ் குடிக்கணும் இந்த கஷாயத்தை. இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து ஓரலாக சொல்கிறேன். இதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற திங்ஸ் தான். நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக கிடைக்கிற திங்ஸ் தான். வெத்தலை எடுத்திருக்கேன், 4 வெத்தலை, ஓமவல்லி இலை, இஞ்சி, இது வந்து நிலவேம்பு. நம்ம நார்மல் வேம்பு மாதிரி கிடையாது, இது வேறு மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கே வேறு மாதிரி இருக்கும். இது நிலவேம்பு. நம்ம கொரோனா டைம்லலாம் நிறைய இது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிலவேம்பு, அப்புறம் துளசி, இதெல்லாம் வந்து இலைகளில் நம்ம இந்த கஷாயத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய லீவ்ஸ். பான், திஸ் இஸ் அஜ்வைன் पत्ता, अजवाइन का पत्ता, अदरक, नीम का पत्ता और मेडिसिनल नीम. This one is medicinal neem. Nelavembu, it's called nelavembu, and tulsi. These are leaves for preparing கஷாயம். இப்போ பொடி சைடு போவோம், என்னென்ன பொடியெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த நிலவேம்பு குடிநீர்னு நம்ம முன்னாடி வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, இந்த கொரோனா டைம்லலாம் இது நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நிலவேம்பு குடிநீர் உங்ககிட்ட இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். தீஸ் ஆல் அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நிலவேம்பு குடிநீர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஓகே. திஸ் ஒன் இஸ் ஆப்ஷனல். அண்ட் திஸ் இஸ் ஸ்வீட் ரூட் பவுடர், தட் இஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் ஸ்வீட் ரூட் பவுடர். தமிழில் நம்ம சித்திரத்தை பொடின்னு சொல்லுவோம். சித்திரத்தை பொடி, இந்த சித்திரத்தை பொடி எல்லா கடையிலையும் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் சித்திரத்தை பொடி. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். சித்திரத்தை பொடி வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சும்மாவே சித்திரத்தை முழுசாக கிடைக்கும், அதை வாயில் அடக்கி வச்சுட்டா ராத்திரி வேளையில் ட்ரை கஃபுக்கு ரொம்ப நல்லது. ராத்திரி வேளையில் கொஞ்சோண்டு இந்த சித்திரத்தை இந்த மாதிரி தெரியறது பாருங்க, இந்த மாதிரி வந்து முழுசாகவும் கிடைக்கும் சித்திரத்தை. அதில் சின்னதாக கட் பண்ணி வாயில் அடக்கி வச்சுட்டு ராத்திரி படுத்துட்டோம்னா, ராத்திரி வேளையில் ரொம்ப ட்ரையாக இருமிட்டே இருக்குது அப்படின்னாக்க இதை வாயில் அடக்கி வச்சுட்டு படுத்துட்டாக்க இருமல் குறையும், இருமாது. ஸோ இது வந்து அந்த பவுடர் கிடைக்கிறது, அந்த சித்திரத்தை பொடியே கிடைக்கிறது. அதை வேணாலும் நீங்கள் தண்ணியில் போட்டு வெறுமனை வேணாலும் குடிச்சிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு கஷாயெல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லை, எனக்கு ரொம்ப இருமருது ராத்திரி வேலையில் அப்படின்னு சொன்னாக்க இந்த சித்திரத்தை பொடியை கொஞ்சம் வெந்நீரில் வார்ம் வாட்டரில் போட்டு குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டிங்கன்னா இருமல் சட்டுன்னு கேட்கும். இது சித்திரத்தை பொடி. அப்புறம் இது சளி பொடின்னு நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கிறது. இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். சளி பொடின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது. அப்புறம் நம்ம வீட்டிலையே யூஸ் பண்ண வேண்டிய, வீட்டில் இருந்து நம்ம பொடி பண்ணிக்க வேண்டிய சாமான்லாம் இது இருக்குது. இது இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. மிளகு ஒரு 25 கிராம், ஜீரகம் நிறையா போடலை. ஜீரகம் வந்து ஒன்லி இந்த ஒரு மாதிரி இன்டைஜஷன் மாதிரி ஃபீல் ஆகும். அப்போது வந்து சளி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சாதம் நெஞ்சிலேயே நிற்கிற மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் இது தேவையாக இருக்கும். அதனால் இந்த ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓமன் வந்து ஓமவல்லி இலை போடுறதுனால, இப்போ ஓமவல்லி இலை எனக்கு கிடைக்கலன்னா ஓமம் நிறையாவே வச்சுக்கோங்க.
ஓமம் கிடைக்கும், ஓமம் கடையிலலாம் கிடைக்கும். ஓமவல்லி இலை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓமம் நிறையாவே போட்டுக்கோங்க. நான் ஓமவல்லி இலை போடுறதுனால ஓமம் வந்து நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது வந்து சுக்கு பொடி. நான் இஞ்சி போடுறதுனால சுக்கு பொடியும் 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட இஞ்சியே நிறையா இருந்தது, சுக்கு பொடி இல்லைன்னா இஞ்சியே நிறையா போட்டுக்கலாம். போத் ஆர் ஈக்குவல் எஃபெக்ட். இது சுக்கு, இஞ்சி வந்து காஞ்சி போனதான் இந்த சுக்கு. ஸோ சுக்கு பொடி வேணாலும் போட்டுக்கலாம், வேண்டாம் திஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். ஏன்னா இஞ்சி நிறையா வச்சுட்டோம்னாக்க சுக்கு பொடிக்கு அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி. கடைகள்லாம் கிடைக்கும், எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது கஸ்தூரி மஞ்சள் பொடி. இது நார்மல் மஞ்சள் பொடி கிடையாது, இது கஸ்தூரி மஞ்சள் பொடி. இது தொண்டை கரகரப்பு, அப்புறம் ரொம்ப தொண்டை எரியற மாதிரி இருக்கும், அப்புறம் ரொம்ப தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ் பிஃபோர் சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சிம்டம்ஸ்லாம் இதெல்லாம் வரும். இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது இது வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் பொடியை கொஞ்சோண்டு பாலில் போட்டு குடிச்சிட்டிங்கனாக்க கொஞ்சம் அந்த தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு இது எல்லாத்துக்குமே இந்த மஞ்சப்பொடி ரொம்ப ரொம்ப நல்லது. இதையும் நம்ம இந்த கஷாயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் ஆஃப் கஸ்தூரி மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கஸ்தூரி மஞ்சள் பொடி. நிறையாவே போடலாம், தாராளமாக போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கஸ்தூரி மஞ்சள் பொடி. அண்டு இதுதான், இது வந்து சர்க்கரை எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கஷாயத்துக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது பாட்டி சொல்லுவாங்க, சர்க்கரையை கருக்கிட்டு கஷாயம் போடணும் அப்படின்பாங்க. கருக்கிட்டு மீன்ஸ் கேரமலைஸ்டு. சர்க்கரையை நம்ம நல்லா கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கஷாயம் போட்டாக்க உங்களுக்கு அந்த உடம்பு வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடம்பு வலிக்கு இந்த கேரமலைஸ்டு சுகர் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இந்த கஷாயம் சாப்பிட்லாமா, இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பீங்க. ஸோ எல்லாரும் தாராளமாக சாப்பிட்லாம். பிகாஸ் இதில் வந்து வேப்ப இலையெல்லாம் இருக்குது, நிலவேம்பு எல்லாமே மெடிசினல் லீவ்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ வேணும்னா அருகம்புல் இருந்தாலும் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் அருகம்புல் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த கஷாயத்தில். ஸோ இதனால் இது வந்து அதோடு இல்லாமல் கொஞ்சம் இந்த கசப்பு காரம் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு இது இந்த சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த கஷாயத்துக்கு கொஞ்சம் அதனுடைய இந்த கசப்பு தன்மையும் காரத்தன்மையும் கொஞ்சம் கம்மி பண்ணும் அது. அதோடு இல்லாமல் இந்த கேரமலைஸ்டு சுகர் வந்து பாடி பெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தீஸ் ஆர் த இன்க்ரீடியன்ஸ். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த மிளகு, ஜீரகம், ஓமம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த இதில் போட்டு இடிக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் வேணாலும் பொடி பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மிக்சியில் வேணாலும் பொடி பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து ரொம்ப நைஸாலாம் பொடி பண்ணிக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து இதாக பொடி பண்ணிக்கணும், கொஞ்சம் நொரன்னு பொடி பண்ணிக்கணும். இதை இப்போ பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுலேயே வந்து நான் இந்த இலைகள் எல்லாம் இஞ்சி, வெத்தலை, வேப்பலை, ஓமவல்லி இலை, துளசி எல்லாத்தையும் இதில் நசுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கஷாயம் போடுறத இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இலைகள்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, இஞ்சி தோல் சீவி வச்சுருந்தேன். இந்த எல்லா இலையும் துளசி, வெத்தலை, வேப்பலை அண்டு ஓமவல்லி இலை எல்லாத்தையும் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இடித்து இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு இடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் நொரன்னு தெரியணும். இந்த கொஞ்சம் இது தண்டோடு தான் போட்டிருக்கேன். துளசி எல்லாம் தண்டோடு போட்டால் தான் அதுக்கு நல்ல சத்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் வேணாலும் சுற்றி வச்சுக்கோங்க. நான் அந்த கல்லை அலசி இந்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ 1 லிட்டரோ 2 லிட்டரோ எவ்வளோ வேணாலும் இந்த தண்ணி கொதிக்க வைக்கலாம் கஷாயத்துக்கு. ஆனால் எவ்வளோ நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறீங்களோ அது பாதியாக நல்லா கொதித்து பாதியாக போகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ வந்து நான் கேரமலைஸ் பண்ணுறேன். சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கேரமலைஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆகிடணும், கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு இதில் வந்து நான் எல்லா பொடியும் பண்ணினேன். பொடி இந்த சித்திரத்தை பொடி, சளி பொடி, நிலவேம்பு பொடி அது போடுறேன். தீஸ் ஆர் ஆல் ஆப்ஷனல். இதில் வந்து சித்திரத்தை பொடி கண்டிப்பாக போடுங்க, சித்திரத்தை பொடி மட்டும் கண்டிப்பாக போடுங்க. அது கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அப்புறம் மிளகு, ஜீரகம், ஓமம், சுக்கு பொடி எல்லாத்தையும் இந்த பொடி எல்லாம் இதில் போடுறோம். அதையும் ஒரு லைட்டாக ஒரு பெரட்டிக்கிறோம். அப்போ தான் அந்த கஷாயம் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அந்த மஞ்சள் பொடியும் போடுறேன். பாருங்கள், இப்போ புகையாக வருது பாருங்கள்.
மஞ்சள் பொடி போட்ட உடனே நல்ல புகை வரும். இந்த புகையை மூந்தோம்னாலே பாதி உங்களுக்கு சளி சரியாக போயிடும். இந்த கஷாயம் போடுறவங்களுக்கு சளி பிடிக்காது. ஸோ இப்போ வந்து இங்கே நான் இடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை எல்லாத்தையும் போடுறேன். அதை ஒரு வதக்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த தண்ணி அதில் ஊற்றுறேன். 1 லிட்டரோ 2 லிட்டரோ எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ, இப்போ இவ்வளோ தண்ணி இருக்கா, இந்த தண்ணி வந்து பாதியாக வற்றி போகும். பார்த்தீங்கன்னா நல்லா இது நல்லா கொதிச்சு தளன்னு கொதிச்சு நல்லா கமன்னு வாசனை அடிக்கும். இந்த இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது 1/2 லிட்டராக வற்றி போகும். அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் டீ வடிகட்டியில் வடிகட்டி நல்லா கொஞ்சோண்டு தேன் சேர்த்து கொடுங்க. ஏன்னா பெரியவங்க கூட குடிச்சிருவாங்க, குழந்தைங்களாலெல்லாம் குடிக்க முடியாது. கொஞ்சம் கசப்பு, வேம்புலாம் வேப்பிலெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மிளகோட காரம் வேப்பிலையோட கசப்பு இதெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் நம்ம வந்து இதில் கொஞ்சம் நீங்கள் தேன் கொஞ்சோண்டு ஊற்றி அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வடிகட்டிட்டு, இதை டீ வடிகட்டியால் நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டி வச்சுட்டு 1/2 டம்ளர் கொடுங்க. 1/2 டம்ளராக 3 வேளை 3 வேளை 3 டேஸ். அதாவது 3 டேஸ்க்கு இது இருக்காதே அப்படின்னாக்கா இதை 1 லிட்டர் அது 1/2 லிட்டராக கொதிக்க வச்சு வடிகட்டி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மறுநாளைக்கு அப்படியே இதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி மறுபடியும் கொதிக்க வைங்க. மறுபடியும் 1 லிட்டர் வார்ம் வாட்டர் ஊற்றி கொதிக்க வச்சு அது 1/2 லிட்டர் ஆன அப்புறம் நெக்ஸ்ட் டே அது மாதிரி 3 டேஸ் கொடுங்க. 3 டேஸ் 3 டைம்ஸ். இன்னும் சொன்னாக்க நைட் டைமில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மத்தியான வேலையில் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் மத்தியான வேலையில் சாப்பிட முடியாது. ஸோ மார்னிங் அண்ட் நைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நைட்டு கொடுங்க. கொடுத்துட்டு அது மாதிரி 3 டேஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடம்பு வலி, சளி, தலைவலி, ஜுரம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமருந்து, பாட்டி வைத்தியம். இப்போ இது நல்லா கொதிச்சு வத்தினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதனுடைய எப்படி இருக்குன்னு. இது பாருங்கள், இலையெல்லாம் அப்படியே தெரியுது இல்லையா. இப்போ நல்லா கொதிச்சு வத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கஷாயம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் தனியா அதாவது கொத்தமல்லி விரை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி, இதையே நான் முதல்ல போடலைன்னா இதை வந்து வறுக்கக்கூடாது, பச்சையாக தான் போடணும். இதை மாதிரி முன்னாடி போட்டு வச்சிட்டிங்கனாக்க இது வந்து வறுத்தா அதனுடைய தன்மை மாறிடும். அதனால் இதை வறுக்கக்கூடாது, பச்சையாக போடணும். தனியா எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கஷாயத்தில் தனியா ஏன் போடுறோம் அப்படின்னா இது பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. பித்தத்தினால தலை சுத்தல், வாந்தி இதெல்லாமே இருந்ததுன்னா இந்த ஜுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பித்தம் ஜாஸ்தி ஆகிடும். வாதம், கபம், பித்தம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ஜுரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பித்தம் ஜாஸ்தி ஆகிடும். அதையும் குறைக்கும் இது. அப்போ வந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் வரும். அந்த வாமிட்டிங் சென்சேஷனுக்கெல்லாமும் இந்த கொத்தமல்லி விதை ரொம்ப நல்லது. இதை நான் முன்னாடி வறுக்கும் போது போடலை, பிகாஸ் வறுத்தா அதனுடைய தன்மை மாறிடும், மசாலா வாசனை வரும். இது பச்சையாக தான் போடணும். பச்சையாக போட்டு நல்லா இதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா பாதியாக, இது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இது எப்படி பாதியாக வற்றி போகும். ஆரம்பத்திலேயே கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே இந்த கொத்தமல்லி விதையை ஒன்றும் பாதியமாக நல்லா நொறுக்கிட்டு போடுங்க. அரைக்கக்கூடாது, நைஸாலாம் அரைக்கக்கூடாது. திப்பியாக தான் தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் திப்பியாக தான் தெரியும். ஸோ இதை அரைக்கக்கூடாது, அப்படியே போடுங்க. போட்டு நல்லா பாதியாக கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். விருந்தும் மருந்தும் 3 வேளைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மருந்தை நீங்கள், இந்த கஷாயத்தை 3 வேளை எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நோ சைடு எஃபெக்ட். கஃப் சிரப் கடைகளில் கிடைக்கிறத வாங்கி குடித்தோம்னா அது ட்ரை ஆக்கிடுறது. ஸோ அது இருமல் ஜாஸ்தியாக போய்டுறது. ஸோ சம்டைம்ஸ் அதில் வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. நேச்சுரல் ப்ரிப்பரேஷன். இந்த கஷாயத்தை 3 வேளை, இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஊற்றிருந்தேன், எப்படி நல்லா வத்திடுச்சு பாருங்கள், பாதியாக எடுத்து. ஸோ கலரும் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள்.
ஸோ இந்த மஞ்சப்பொடி போட்டதுனால இலையோட கலர் மட்டும் மாறாமல் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். நீங்கள் 3 நாள் வச்சுருந்தாலும் இலையோட கலர் மாறாது தான் இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் 3 நாள் இருக்க நல்லா அதனுடைய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நல்ல ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். 3 நாளைக்கு மேலே வச்சுக்காதீங்க. நல்லா புழிஞ்சு வடிகட்டி எல்லாரும் கஷாயம் கொடுத்துட்டு மீதிய சக்கையை தூக்கி போட்டுருங்க. 3 டேஸ்க்கு மேலே வச்சுக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் கஷாயம் பாட்டி வைத்தியம் ஃபார் ஹெட்ஏக், கஃப், கோல்ட் அண்ட் ஃபீவர். ஆல் பர்பஸ் கஷாயம், ஆல் பர்பஸ் மெடிசின், பாட்டி வைத்தியம். பாருங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதில் கொஞ்சம் நல்லா டீ வடிகட்டியில் வடிகட்டிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து டீ வடிகட்டியில் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்தீங்கன்னா போதும். 1/2 டம்ளர் வடிகட்டி எடுத்துட்டு கொஞ்சோண்டு நல்ல தேன் நல்ல தேனாக இருக்கட்டும், 1 ஸ்பூன் தேன் ஊற்றி கொடுங்க. தேன் வந்து அதுவும் ரொம்ப நல்லது. தொண்டை வலிக்கு, ட்ரை கஃபுக்கு, கரகரன்னு இருக்கிறதுக்கெல்லாமும் தேன் ரொம்ப நல்லது. ஸோ தேன் ஊற்றி கொடுங்க. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஓகே, see you in the next video. Please subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends. In this video, especially this video, please share with your friends. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பை பாய், தேங்க்யூ. சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இது வார்மாக இருக்கிறச்சே, ரொம்ப ஹீட்டாக ரொம்ப சூடாக குடிக்க வேண்டாம். நம்ம பொறுக்கிற சூடு எப்படி நமக்கு தண்ணி பொறுக்கிற சூடில் வார்ம் வாட்டராக குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வார்ம் ஸ்டேஜில் இதில் தேன் ஊற்றி கொடுங்க. பை.